நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ள ஐடியில அழகா இருக்கடா. கோமுட்டி இல்லையா பூசாவை பார்க்குற? ஏன் மாப்பிள்ள கார்த்தி போடா. இப்போ பாரு. என்னடா மாப்பிள்ள ஜெயபாலுக்கு ஒரு ஃபோனை போடு. ஏன் உன் ஃபோன் எங்க? ஃபோன் இருக்குடா, பேலன்ஸ் இல்லை. இல்லை மாப்பிள்ள அளவாக தான் சார்ஜ் பண்ணுறது. பேட்டரி சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கிதோ அவ்வளோ நேரம் தான் சிம் சார்ஜ் நிற்கும். முறைக்காதீங்க பாஸ். எங்களை மாதிரி லவ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லாத அனாதை பசங்களாம் மாதத்துக்கு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலே பெரிய விஷயம். ஃபோன் பண்ணுங்க பாஸ். ஏன் இப்படி முடிக்கிறா? ஹலோ ஜெயபால். மச்சான் ஜெயபால் இல்லையா? ஜெயபால் இல்ல, ஆவின் பால் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹலோ யார் பேசுறது? நீ தாண்டா மாமா பேசுற. ஹலோ யாரு? நடிக்காத மாமா. ஜெயபாலுக்கு ஃபோன் போடுதான்னு நினைச்சிட்டு ஜெயாவுக்கு ஃபோன் போட்டிருக்க. சாரி. சாரி பூரியெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் எத்தனை தடவை நீ என்ன நினைச்ச? அம்மா மேல சத்தியமா உண்மையை சொல்லு. 2 தடவை. ஏ இன்னும் 3 தடவை இருக்குல்ல? இன்னும் 6 மணி நேரம் இருக்குல்ல? என்னடா ஜெயபாலுக்கு ஃபோன் போடுறதுக்கு பதிலா ஜெயாவுக்கு போட்டேன்டா. ரெடியா? அஃப்கோர்ஸ். ஜக்கு நேற்று உனக்கு ஃபோன் போட்டேன், நீ எடுக்கவே இல்லை. எப்போ? ராத்திரி 7:30லேருந்து 8 இருக்கும். ஜோடி பார்த்துக்கிட்டு இருந்தேன் மச்சான். டேய் அதுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு என்னடா சம்மதம்? இல்லை மச்சான், நான் சீரியஸாக டிவி பார்க்குறப்ப ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏண்டா ஜாலியாக வண்டி ஓட்டுறப்ப, படிக்கிறப்ப, ரோடை கிராஸ் பண்ணுறப்ப, பார்த்து போகிறப்பெல்லாம் ஃபோன் எடுத்து பேசுவேன். ஆனால் டிவி பார்க்கும்போது ஃபோன் எடுத்து பேச மாட்டேன். ஆமாம் மச்சான். சரி, யார் உனக்கு பிடிச்ச ஜோடி? இப்போதைக்கே மைக்கேல் ஜாக்சனும் மனோஜ்குமார் ஜோடி தான். போக போக தான் தெரியும். ஆமாம், உனக்கு பிடிச்ச ஜோடி யாரு? யார் ஜோடியாக போனாலும் நமக்கு பிடிக்குமாப்ல. ஜோடி கிளி, ஜோடி புறா எல்லாமே நம்ம ஃபேவரட் தான். ஏன் இப்படி? ஏய் ஜோடி இல்லைன்னா வருண்டா தாடி, ஜோடி கிடைக்கலன்னா நீ ஆக முடியாது டாடி. ஜாடிக்கு ஏற்ற ஜோடி தாண்டா மூடி, ஜோடிக்கு மேல ஜோடி செத்தா அவன் கேடி, ஜோடியே கிடைக்கலன்னா அவன் பேடி. வந்தா வாடி பராங்கட்டி போடி, ஏ டண்டனக்கா ஏ டனக்குனக்கா அஜி கஜி. தெரியாம கேட்டேன், மன்னிச்சுக்கோ. மாப்பிள்ள நேற்று கேபிள் டிவியில் டிஆர் படம் பார்த்த எஃபெக்டா? டேய் இவனடா சீரியஸா படிச்சிட்டு இருக்கான்? அதானே. டேய் மாப்பிள்ள, என்னடா டான்ஸ்னது உனக்கு யார் ஞாபகம் வரும் சொல்லு? எதுக்குடா சொல்றா. எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவே நீடுமா? எது ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அதை ஞாபகப்படுத்திட்டீங்களா? அடிச்சு கூப்பிடுவோம் போல இருக்கு. என்னடா டென்ஷனா இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், நாளைக்கு சயின்ஸ் கிளப் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் தேசிய கீதம் பாட சொல்லியிருக்காங்க. அதான் ஒரே டென்ஷனாக இருக்கு. அதில் என்னடா டென்ஷனு? இல்லைடா, கூட்டமாக கோரஸாக பாட சொன்னால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பாடிடுவேன். ஆனால் சோலோவாக பாட சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். டேய் தேசிய கீதம் தெரியாதா? நீ எல்லாம் ஒரு இந்தியனாடா? இல்லை மச்சான், பாடிடுவேன். இருந்தாலும் சில சின்ன சின்ன டவுட்டுகள். பாடத்துலலாம் நல்லா மார்க் வாங்குற, இது மனப்பாடமா தெரிய வேணாமா? இதுக்கு மார்க்கே இல்லையே மச்சான். தேசிய கீதம் தெரியாதவங்களாம் நாட்டை விட்டே துரத்தணும். கோச்சிக்காதரா. டேய் உனக்கு எதில் டவுட்டுன்னு சொல்லு. சொன்னா நீ கிளியர் பண்ணுவியா? நான் இல்லை, மாப்பிள்ளை கிளியர் பண்ணுவான். அடப்பாவி, அவனா நீ? ஆமாம் மாப்பிள்ளை. கருமண்டா. என்னடா டவுட் உனக்கு? அந்த கடைசியில் என்ன பாடு? அதான்டா ஈஸியே. ஜெய ஹே ஜெய ஹே ஜெய ஜெய ஜெய. என்ன நினைச்சல நினைச்சல, இது 4வது தடவை. ஏய் இப்ப
இப்போ எதுக்கு இந்த டவுட் என்கிட்ட கேட்டேன்? ஆமா. ஏன் கேட்டேன்? ஏன் கேட்டேன்? ஜெய்ஹிந்த் அர்ஜுன் மாதிரி தேசிய பற்றி ஃபீல கொடுத்தா திடீர் இப்போ- மங்கியாயி பங்கியா நடந்துக்கிறானே. என்னடா என்ன? உனக்கு என்ன? எனக்கு என்ன? எப்ப? முடிஞ்சு. வேண்டாம். வாங்கடா. ம். என்னடா காலையில இருந்து வச்சிட்டு இருக்க? சின்ன பிரச்சனை மச்சான். என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஈவினிங்குள்ள 5 தடவை அவளை நினைச்சிருவேன்னு ஜெயா சவால் விட்டுருக்காடா. இது வரைக்கும் 4 தடவை அவளை நினைச்சிட்டேன்டா. இன்னொரு வாட்டி நினைச்சிட்டா தோத்துருவணும்னு பயமா இருக்கு. என்னடா டேய்? வெக்கமா இருக்கு. பாரேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எத்தனை வாட்டி நீ ஜெயாவை யோசிச்சேன்னு சொன்ன? 4 தடவை. இல்லடா 5 தடவை ஆயிடுத்து. 4 தடவை தாண்டா நினைச்சேன். அபிஷ்டோ 5 தடவை ஆயிடுத்துடா. நினைச்சேன், எனக்கு தெரியாதா? தெரியாதுண்ணா. மாப்பிள்ள அவளை 5வது தடவையா நினைக்க கூடாது இப்ப நினைச்சுக்கிறியே. இது 5வது தடவை தானே மாப்பிள்ள? ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமா.